மேகத்தில் ஒன்றாய் நின்றோமே அன்பே, மழை நீராய் சிதறி போகின்றோம் அன்பே. என்ன இவ இப்படிலாம் பாட்டு பாடுற ஆள் கிடையாதே, திடீர்னு இப்படி பாடிட்டு இருக்கா? அவ இல்லாம நானும் இல்ல, நான் இல்லாம அவளும் இல்ல. அவ இல்லாம நானும் இல்ல, நான் இல்லாம அவளும் இல்ல. ஆனா இதை என்னைக்குமே நாங்க வெளியே சொன்னதில்ல. ஆனா இதை என்னைக்குமே நாங்க வெளியே சொன்னதில்ல. தொப்புள் கொடி சொந்தம், அட நீதான் எனக்கு பந்தம். என்னடி நடக்குது? ஏன்டி இப்படி பண்ற? கொஞ்ச நேரம் என்ன ஃப்ரீயா படுத்துருக்க விட. என்னடி எலியும் பூனையும் மாதிரி என்ன இடம் அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க, இன்னைக்கு ஒன்னா கூடி கொலவுறீங்க? அதாமா ஏன்னு எனக்கே தெரியல. ஏண்டி சின்னவளை என்னாச்சு? அக்காவை தொட்டுல போட்டு ஆடுற மாதிரி ஊஞ்சல போட்டு ஆடிட்டு இருக்க. ரொம்ப பாசம்தான் அக்கா மேலதான், ஏன் உசுரே அவதான் தெரியுமா, அது சொன்னா உனக்கு புரியுமா? ஏம்மா நான் இந்த ஊஞ்சல்ல வந்து படுத்ததுல இருந்து இப்படிதாம்மா ஏதாவது பாசமா இருக்க பாட்டு பாடிட்டே இருக்கா. எனக்கு காமெடியா இருக்கு, நானும் சிரிச்சுக்கிட்டு நல்லா ஆட்டு தாண்டு ஜாலியா படுத்து கிடக்கேம்மா. இது வேற ஒண்ணு இல்லாட்டி உனக்கு கல்யாணம் ஆக போது இல்ல, உன்னை பிரிஞ்சிருமேன்னு வருத்தமா இருக்கும். அதான் உன்னை ஊஞ்சல போட்டு ஆட்டுதாளா இருக்கும். ரத்தத்தின் ரத்தமே இனிய உடன் பிறப்பே. ஏண்டி சத்யா, அம்மா சொன்னாக்கா உனக்கு என் மேல பாசமாட்டி என்ன பிரிஞ்சிருவோமேன்னு வருத்தத்துல இப்படி பாசமா இருக்கியோ? அது வேற ஒண்ணு இல்லாட்டி, நான் தான் இந்த ஊஞ்சல்ல உட்கார்றதுக்கு வேண்டி வந்தேன். நீ உட்கார்ந்தியா, உன்னை எழுப்பலான்ட்டு தான் வந்தேன். உடனே அப்பா வந்து என்ன சொன்னாரு தெரியுமா? அப்படி என்னடி சொன்னாரு உங்க அப்பா? அதுவாம்மா, அக்காவை டிஸ்டர்ப் பண்ணாத, அவ எத்தனை நாள் இந்த ஊஞ்சல்ல இருந்து ஆட போறா? இன்னும் 1 மாசமோ 2 மாசமோ, அதுக்கடுத்து இந்த ஊஞ்சல் ஃபுல்லா உனக்கு தானே, அதனால அவ கொஞ்ச நாள் படுத்துட்டு போட்டு எழுப்பாதன்னு சொல்லிட்டாருமா. என்னது 1 மாசமோ 2 மாசமோ? ஆமாட்டி, உனக்கு தானே கல்யாணம் பேச போறோம்ல, தேதி என்னன்னு குறிச்சிட்டோன்னா 1 மாசமோ 2 மாசமோ தான். அதான் ஐயோ பாவமேனே விட்டு கொடுத்துட்டேன். நான் ஒன்னும் உன் மேல பாசத்துல ஆட்டுறேன்னு நினைக்காத நீ. 1 மாசம் 2 மாசம் தானே ஆட போற, கடைசியா ஆடிட்டு போயேன்னு விட்டேன். டைம் பாஸ் ஆகல, அதனாலதான் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தேன். அம்மா இவன் என்னம்மா இப்படி பேசுறா? நீங்களும் கேட்டுட்டு சும்மாவே இருக்கீங்க. ஆமா, உங்க 2 பேத்துக்கு வேற வேலையே இல்ல. ஆமா, அப்பா எங்க என்ன கிளம்ப சொல்லிட்டு எங்க போனார் அவரு? இரு என் நெக்லஸ மறந்துட்டு எடுத்துட்டு வரேன். ஏண்டி சத்யா, இப்படி அவசரமா அம்மா எங்கடி கிளம்பியாச்சு? உனக்கு ஏதாவது தெரியுமா? அதுவாக்கா, வேற எங்க, அது வேற ஒண்ணும் இல்லக்கா. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து தரகர் கால் பண்ணியிருந்தாராம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இன்னைக்கு அப்பாவை பேச வர சொல்லியிருந்தாங்களாம். அதான் அப்பா அம்மாவும் கிளம்பி போறாங்க. குட்டி சாத்தான், நானும் இந்த வீட்டுல தானே இருக்கேன். இங்க என்ன நடக்குன்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது. நீ எப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற? அதுக்கு ஒரு பாட்டு பாடுறேன், கேக்குறியா? இவ்வளவு நேரம் பாடி என் கழுத்தை எடுத்தது பத்தாதுன்னு எக்ஸ்ட்ரா வேற பாட்டா? பாடி தொலை, வேணான்னா மட்டும் விடவா போற? ஆளும் வளரணும் அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சி. ஆளும் வளரணும் அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சி. உன்ன மாதிரி நெடு நெட்ட மாடு மாதிரி வளர்ந்தா மட்டும் பத்தாது, கொஞ்சமாவது அறிவு வளர்ந்துருக்கணும். வீட்டுல என்ன பேசுறாங்க ஏது பேசுறாங்க குசு குசுன்னு பேசும்போது ஒட்டு கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும்க்கா. அம்மா அப்பா பேசுறத ஒட்டு கேட்டுட்டு வந்து என்கிட்ட அறிவு வளர்ந்துச்சு நான் புளிக்கிட்டு இருக்க. இரு அம்மா வரட்டு போட்டு கொடுக்க. இப்படி போட்டு கொடுத்துட்டு இருந்த அப்புறம் நீ நாளைக்கு கல்யாணம் முடிக்க போறோம் மாப்பிள்ளை கிட்ட என்னெல்லாம் பேசுறியோ அதையும் நான் அம்மா கிட்ட போய் போட்டு கொடுத்துருவேன். அடைச்சி, உன்னை நம்பி வீட்டுல இருந்து போன் கூட பேச முடியாது போல. பாருக்கா, நீ இன்னும் போன் பேசவே ஆரம்பிக்கல. ஒரு வேளை ஆரம்பிச்சிட்டேன்னா நான் ஒட்டு கேட்க கூட நினைச்சேன்னா என்ன வீட்டுல மாட்டி விடாம இருக்கணும். அம்மா தாயே, உன் சகவாசமே வேணாமா? தெரிஞ்சிருச்சா? என்ன பத்தி முழுசா தெரிஞ்சிருச்சா? இரு என்னம்மா நீ இப்படியே கிளம்பி போற? அம்மா சும்மா சொல்லக்கூடாது. இந்த நெக்லஸ் போட்டோன்னே ரொம்ப அழகா இருக்குமா. ஏன்டி அம்புட்டு அழகாவா இருக்கு? எம்மா இப்படியே போய் மாப்பிள்ள முன்னாடி நின்றாதம்மா. சின்ன பொண்ணு வேணாம் மாமா, பெரிய பொண்ணு வேணாம் மாமா, அத்தை மட்டும் போதும் மாமா, ஏன் மக்கு மாமா, மத்ததெல்லாம் சொத்த மாமா அப்படின்னு சொல்லிடுவாரு. என்னடி பேசுற நீ? ஏ அப்பாச்சி, என்னதாண்டி நீ பேசுற? இரு வாரேன், உங்க அப்பா வரட்டும், உன்னை 4 போட சொல்றேன். செல்லம் கொடுக்காதீங்கன்னு சொன்னா கேட்டீங்களா? இப்ப பாருங்க எப்படிலாம் பேசுறான்னு. இதோ வர்றேன். ஆமா, அங்கதான். இன்னும் ஒரு மணி நேரத்துல நாங்க கண்டிப்பா அங்க வந்துருவோம். என்னங்க யாருகிட்ட பேசிட்டு இருக்கீங்க? இதோ வர்றேன்டி. வேற யாருக்கிட்ட? எல்லாம் அந்த தரகர்கிட்ட தான். எப்ப நீங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு வருவீங்கன்னு கேட்டாரு. இன்னும் சீக்கிரமே வந்துடுறேன்னு சொல்லியிருக்கேன். வா, கிளம்பிட்டியா? போமா. அப்பா நீங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு அப்ப போறீங்க? ஆமாமா, கல்யாண விஷயமா சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. நாங்க 2 பேரும் போயிட்டு வரோம். நீங்க 2 பேரும் வீட்டுல பத்திரமா இருங்க. என்ன தயவு செய்து இவளே உங்க கூடயே கூட்டிட்டு போங்கம்மா. என் உசுர் எடுப்பா வீட்டுல இருந்து. ஏண்டி பெரியவளே, மதியத்துக்கு கூட்டெல்லாம் சமைச்சு வச்சுட்டேன்டி, சாப்பாடு போட்டு சாப்பிட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா சின்னவளே, நீ இந்த பாத்திரத்தெல்லாம் விளக்கிரு. என்னது பாத்திரம் விளக்கணுமா? அக்காவுக்கு மட்டும் எந்த வேலையும் கிடையாதா?
ஏன்டி அவ கல்யாணம் ஆகி போக போறாடி, அவ கொஞ்ச நாள் ஃப்ரீயா இருக்கட்டுமே. வாவ், சூப்பர் சூப்பர். ஓஹோ, அப்படி நடக்குதா? என்ன அம்மா சொன்னது கேட்டுச்சா? நான் சொன்ன மாதிரி தான் நீ கேட்கணும், சரியா? ஓவரா ஆடாத என்ன. அம்மா ஒண்ணு நீ சொன்னதெல்லாம் கேட்கணும்னு சொல்லல. ஐயோ பாவம் 2 மாசத்தை வீட்ல இருந்து போறாளே, பாத்திரம் மட்டும் விளக்கி வச்சிரு, அவளுக்கு எது வேலை வைக்காதுன்னு தான் சொன்னாங்க. நீ சொல்றதெல்லாம் கேட்க சொல்லல. இன்னைக்கு நான் எனக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸு அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு சாப்பிட போறேன். நிறைய பாத்திரத்தை சிங்கில சேர்க்க போறேன். திமிரு பிடிச்சவ, செஞ்சாலும் செஞ்சு சாப்பிடுவா. நமக்கு தர வேற மாட்டா, இதுல எக்ஸ்ட்ரா பாத்திரம் வேற கழுவணும். எல்லாம் இந்த அம்மாவை சொல்லணும். அவ இல்லாம நானும் இல்ல, நான் இல்லாம அவளும் இல்ல. தொப்புள் கொடி சொந்தம் அட நீதான் எனக்கு பந்தம், தொப்புள் கொடி சொந்தம் அட நீதான் எனக்கு பந்தம். இருடி, ஓவராவா பண்ற. ஐயோ பாபா, உனக்கு தான் கை வலிக்கும், எனக்கு வலிக்கவே இல்லையே. ரொம்ப அடிக்காத, நீ தான் இன்னும் பாத்திரம் வேற கழுவணும், அதுக்கும் சேர்த்து கை வலிக்கும். இவ சொல்றதுல நியாயம் இருக்கு. அடிச்சடிச்சு கை வலிச்சிட்டுனாலும் அடுத்து பாத்திரம் விளக்கும் போது இன்னும் தான் வலிக்கும். அடியே அன்னைக்கிளி, இங்க வந்து பாருடி, இதான் நம்ம மக வாழப்போற வீடு. ஆமாங்க, நல்ல பெரிய வீடா இருக்கு. தரகர் சொன்னார்ல, இப்பதான் புதுசா கட்டியிருக்கதா. பார்த்தாலே தெரியுதுங்க புது வீடுன்னு. தரகர் சொன்ன மாதிரி வீடும் நல்ல பெருசா இருக்கு. காரு கிரவுண்டுன்னு சொல்லிட்டு நிறைய இடமும் இருக்குடி. ஏன்டி திடீர்னு டல் ஆயிட்ட? என்ன பிரச்சனை உனக்கு? எல்லாம் சந்தோஷமா தானே இருக்கு, ஏன் நீ வருத்தப்படுற? அது வந்துங்க, ரொம்ப பெரிய இடமா இருக்க மாதிரி தெரியுது. நிறைய வரதட்சணை எதிர்பார்ப்பாங்களோ? தரகர் வேற ஒரு இது சொல்லி இருக்காரு, அதுக்கு தாண்டினாலும் தாண்டோன்னு சொன்னாரே, அதாங்க யோசிக்கிறேன். அதனால என்ன, நல்ல சம்பந்தம்னா நாம முடிச்சிட வேண்டியதானே? நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் நான் பயப்படுறேன். நமக்கு என்ன ஒரு பொண்ணு மட்டுமாங்க இருக்கு, இன்னொரு பொண்ணு இருக்குல்ல, நம்ம 2 பேத்துக்கும் அதே அளவு செய்யணும். மூத்தவளுக்கு என்ன செஞ்சீங்களோ அதையே செய்யுங்கன்னு அடுத்து வரவங்க கூட கேட்பாங்க, ஏன் அதை விட அதிகமா கூட கேட்பாங்க. அதனால முதல்ல ஒருத்திக்கு செய்யும் போதே ரொம்ப கவனமா இருக்கணுங்க. ஆமா, உன்ன டென்ஷன் ஆயிரு, விட்டு விட்டு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், உள்ளவா. இந்த மனுஷங்கிட்ட எத்தனை தடவை சொன்னாலும் இதை புரிஞ்சுக்கவே மாட்டேக்காரு. பிள்ளைங்களுக்காக எல்லாத்தையும் கொடுக்கறது சரி, இன்னொரு பிள்ளை இருக்குல்ல, அந்த பிள்ளைக்கு சேர்த்து கொடுக்கணும்ல, அதுக்கு தகுந்த மாதிரி கொடுங்கன்னு சொன்னா புரியவே மாட்டேங்குது. அடியே, முத சம்பந்தாரி வீட்டுக்கு வரண்டி, மூஞ்ச சிடுன்னு வச்சுக்காத. அப்புறம் ஒன்ன மாதிரிதான் உன் புள்ளே இருப்பான்னு நினைச்சிட போறாங்க. சிரிச்சுக்கிட்டே உள்ளவாடி. அதெல்லாம் எனக்கு தெரியும், போங்க போங்க. வாங்க வாங்க, வணக்கம் வணக்கம். நாங்க உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். வணக்கம்மா. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கோம். முதல்ல உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க, காஃபியா டீயா? ஐயோ, அதெல்லாம் எதுவும் வேணாம். டேய் சின்ராசு, இதோ யார் வந்திருக்காங்கன்னு பாரு. முதல்ல உட்காருங்க, அதுக்கப்புறம் பேசிக்கலாம். உட்காருங்க. இதோ வர்றேம்மா. வணக்கம் சார், வாங்க வாங்க. தம்பி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா தம்பி? நல்லா இருக்கேன். பையன் பேங்க் கிளம்புற நேரமாச்சு. பேங்க்ல பெரிய ஆபீசரா இருக்காமல்ல, அதான் மேனேஜரா இருக்கான் என் பையன். உங்ககிட்ட எல்லாத்தையும் தரகர் சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி வச்சிருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நானே உங்களுக்கு கால் பண்றேன். வாடி 4 முடி, வந்து உட்காரு. இவங்க அதான்டி இப்ப வருவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தல்ல, தம்பிக்கு பார்த்திருக்க பொண்ணோட அம்மா அப்பா. நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியலையேம்மா. நானா? இவங்க என்னோட அக்கா, எனக்கு எல்லாமே இவங்க தான். ஓ, தரகர் கூட சொன்னாரு, அவங்களோட பெரிய பொண்ணு எங்கேயோ வெளியூருக்கு வெளிநாட்டுக்கோ டூர் போயிருக்கிறதா சொன்னாரு. ஆமா, நான் டூர் போன கேப்ல தான் உங்க பொண்ணை பார்க்க வந்திருக்காங்க. மேற்படி பேசுறதுக்கு என் பொண்ணும் இருக்கும்போது பேசிடலாமேன்ட்டு தான் எதுவுமே பேசாம வந்துட்டோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே எல்லாருக்கும் தெரிய வேண்டியது தானேங்க. அம்மா, அப்போ நான் வரட்டுமா? டேய், உன் கல்யாண விஷயமா தானே பேசுறோம், கொஞ்ச நேரம் நில்லேண்டா. நீ ஒன்னும் பேச வேண்டாம்டா, கேட்டுட்டு மட்டும் இரு, நாங்க பேசிக்கிறோம் பெரியவங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க தான் சொல்றீங்களே. மாப்பிள்ளை சார் வேணா வேலைக்கு போனா போகட்டுமே, அவருக்கு பேங்க்ல எத்தனை வேலை இருக்கோ. அது வேற ஒண்ணும் இல்லைங்க, என் பையனுக்கு வரதட்சணை வாங்குறதும் பிடிக்காது, கொடுக்கறதும் பிடிக்காது. என் பொண்ணுக்கு கொடுக்கும்போது வேணாம் தான் சொன்னான், இப்ப அவனுக்கு வாங்கும்போது வேணாம் தான் சொல்றான். ஆனா அதை அப்படியே விட்டுற முடியுமா? ஓ அப்படியா? என்ன இருந்தாலும் நாங்க செய்ய வேண்டியது செய்யணும்ல. ஆமா அது கரெக்ட் தாங்க. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்லி சுத்தி வளைச்சு சொல்லாம நேரடியா சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நாங்க என்ன போடுறோம்ட்டு நாங்களே சொல்லிடுறோம். இங்க பாருங்க, என் பையனுக்கு கார் வாங்கி கொடுங்க, நான் உங்களை கேட்கல. ஏன்னா எங்க வீட்டுல ஏற்கனவே கார் இருக்கு. ஆமாமா பார்த்தேன், இப்பதான் வெளியில ஒரு கார் நினைச்சு. என் தம்பி அவனே படிச்சு வேலை பார்த்து சொந்தமா சம்பாதிச்ச சொத்து இது. இந்த வீட்டோட இடம் கூட என் தம்பி தான் வாங்கியிருக்கான். அது மட்டும் இல்ல, இவ்வளவு பெரிய வீடு, அதுல ஸ்விம்மிங் பூல் வேற வச்சு கட்டி இருக்கான். அதுக்கு நிறைய செலவாயிடுச்சு. அவ்வளவு அந்த பணத்தை என் தம்பி தான் சம்பாதிச்சான். ஏக்கா, இதெல்லாம் ஏன் இப்ப அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்க? நமக்கு வேணுங்கிறத நாம பண்ணிருக்கோம், ஏன் அதெல்லாம் அவங்க கிட்ட சொல்ற? டேய், உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ கொஞ்ச நேரம் சும்மா இருடா. ஆமா, எல்லாமே சொந்த சம்பாத்தியம் தான், படிச்சதுக்கு அப்புறமா தான் அப்படின்னு சொல்லி தரகர் கூட சொன்னாரு. தரகர் எல்லாத்தையும் முழுசா சொல்லிருக்க மாட்டாருன்னு நினைக்கேன்.
ஏன்னா இதுக்கப்புறம் விஷயங்களை நாம தான் பேசிக்கணும். ஆமாம்மா, அதுவும் சரிதான். அதுக்காக தான் நாங்க இப்ப வந்திருக்கோம். எதுவா இருந்தாலும் எங்ககிட்டயே நேரடியா சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதான் முதல்ல சொல்லிட்டேனே, என் தம்பிக்கு வாங்குறது கொடுக்கறது பிடிக்காது. நீங்க என்ன செய்வீங்க அதை சொல்லுங்க முதல்ல. உங்களுக்கே நல்லா தெரியும், நானும் பேங்க்ல தான் வேலை பார்க்கறேன். ஆனா ஆமாமா, என் வீட்டுக்காரர் கூட பேங்க்ல தான் வேலை பார்க்கறாரு. ஆனா சார் மாதிரி மேனேஜர் எல்லாம் கிடையாது, ஒரு நார்மல் எம்ப்ளாயி தான். என்னால என்ன செய்ய முடியும்னா, எனக்கு நிறைய சொத்துக்கள் இருந்துச்சு, எல்லாமே என் பொண்ணுங்களுக்கு தான். நான் 2 பேத்தையும் நல்லா படிக்க வச்சிருக்கேன். இந்த காலத்துல யாரு தான் படிக்க வைக்கல? நானும் தான் என் பிள்ளைங்கள 2 பேத்தையும் நல்லா படிக்க வச்சிருக்கேன். படிப்பு ரொம்ப அவசியம் தான், இதுல எதுவும் தப்பு இல்ல. பூர்வீகமா கொஞ்சம் சொத்துக்கள் இருக்கு. ஊர்ல இருந்தது எல்லாத்தையுமே வித்து நாங்க பேங்க்ல தான் போட்டிருக்கோம். ஏன்னா பொண்ணுங்க கல்யாணத்துக்கு யூஸ் ஆகட்டுமேன்னு. ஏன்னா ஊர்ல ஒரு பூர்வீக வீடு மட்டும்தான் இருக்கு. அங்க உள்ள இடங்களை போய் பாடுபடுறதுக்கு எங்களுக்கு நேரமும் இல்ல. அதுவும் இல்லாம இப்ப பண தேவை இருக்கிறதுனால நாங்க அதை எடுத்து பேங்க்ல தான் போட்டு வச்சிருக்கோம். கல்யாணத்துக்கு யூஸ் ஆகட்டுமேன்னு முதல்லயே வித்துட்டோம். அப்போ பேங்க்ல பணத்தை வச்சிருக்கீங்க அப்படித்தானே? நகையா ஒரு 400 கிராம் போடலான் இருக்கோம். அதுக்கப்புறம் வரதட்சணை பணமா ஒரு 5 லட்சம் தரலான் இருக்கோம். என்ன நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? இந்த வீடு இப்பதான் கட்டி இருக்கோம், அது உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். எங்களுக்கு 2 பொண்ணுங்க மட்டும்தான், அவங்க 2 பேத்துக்கும் நாங்க செய்யணும். அதனாலதான் நாங்க இந்த மாதிரி சொல்றோம். நீங்க என்ன எதிர்பார்க்கீங்கன்னு சொன்னா நல்லா இருக்கும். கார் வாங்கி கொடுங்க, பைக் வாங்கி கொடுங்கலாம் கேட்க போறது கிடையாது. நீங்க 400 கிராம் சொல்லியிருக்கீங்க, ஒரு 500 600 கிராம் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம 5 லட்சத்தை ஒரு 10 லட்சமா கொடுத்துருங்க போதும். ஏமா என்னாச்சு உங்களுக்கு இப்படி கேக்குறீங்க? டேய் தம்பி, அம்மா இப்ப என்ன தப்பா கேட்டாங்க? ஊர் உலகத்துல இல்லாதைய கேட்டாங்க. அவன் எவ்வளவோ கேக்குறான், அம்மா அப்படி பார்த்தா குறைவா தான் கேட்டிருக்காங்க. சரி வா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீங்க இப்பவே முடிவை சொல்லணுங்கிறதெல்லாம் இல்ல. நிறைய இடங்கள்ல என்னென்ன செய்யறாங்கன்னு நீங்களும் பார்க்க தான் செஞ்சிருப்பீங்க. என் பையன் நான் கேட்கறத விட அதிகமா கேட்கறதுக்கு தகுதி உள்ள ஆளுதாங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஏதோ இதை விட கம்மியா வாங்கினா எங்களுக்கு மரியாதை இருக்காது அப்படிங்கிறதுனால அட்லீஸ்ட் இவ்வளவாது வாங்கணுமே தான் கேட்கறோம். இதுக்கும் கூட என்ன காரணம்னா, எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருச்சு. சொந்த பந்தத்துல பொண்ணுங்க இருக்காங்க, இதை விட அதிகமா போடுறதுக்கும் ரெடியா தான் இருக்காங்க. ஆனா என் பையனுக்கு அதுல விருப்பம் இல்லை. நல்ல குடும்பத்துல இருந்து பொண்ணு இருந்தா போதும், வசதியான குடும்பம் வேணாம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதனாலதான் நம்ம ஊர் சைட்ல நல்ல குடும்ப பொண்ணா தேடும்போது எங்களுக்கு உங்க பொண்ணு கிடைச்சது. பொண்ணையும் அவனுக்கு பிடிச்சிருச்சு. அதனாலதான் இவ்வளவு கம்மியாவே கேட்கறோம். அது வந்துமா, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க போடுறேன்னு சொன்னதை விட வெறும் 100 கிராம் தான் எக்ஸ்ட்ரா கேட்கறோம். அது மட்டும் இல்லாம 5 லட்சத்துக்கு 10 லட்சம் கொடுத்தா உங்க பொண்ணு எவ்வளவு வசதியா வாழ போறா? இதெல்லாம் அவளுக்காக தானே கேட்கறோம். சரியா? இப்ப ஒன்னும் அவசரம் இல்ல, நீங்க யோசிச்சுட்டு மெதுவாவே பதில் சொல்லுங்க. சரிம்மா, நாங்க வீட்டுல போய் யோசிச்சுட்டு உங்களுக்கு போன் பண்ணி சொல்றோம். ரொம்ப சந்தோஷம்மா. அப்ப நாங்க கிளம்பட்டுமா? என்ன அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? இருங்க, ஒரு காப்பி தண்ணி டீ தண்ணி சாப்பிட்டு போலாம்ல? நீங்க சொன்னதே போதும். அடுத்து வரும்போது விருந்தே சாப்பிட்டுறோம். சரியா? நாங்க போயிட்டு வரோம். என்னடி சொல்றான் உன் தம்பி? அதிகமா கேக்குறீங்கன்னு சொல்றாம்மா. வழக்கம் போலதான். எம்மா இதுக்குமா இதெல்லாம் கேக்குறீங்க? அதான் நம்ம கிட்ட எல்லாம் இருக்குல்ல. டேய், நம்ம கிட்ட இருந்தாலும் நாம வரதட்சணை எவ்வளவு வாங்குறோமோ அதை பொறுத்து தான் நம்ம மரியாதையே இருக்கு. டேய், உங்க மாமா வந்தா பேங்க்ல வேலை பார்த்தாரு, அவர் என்ன வாங்கலையா? இல்ல அவர் வீட்ல எது இல்லாம இருந்துச்சா? நீ வேற, அம்மா கூட பேசி சமாளிச்சிடலாம் போல, உன்னை சமாளிக்க முடியாதுக்கா. பாத்தியம்மா, என்னப்பா நான் தான் உன்னை வாங்க சொல்ற மாதிரி பேசுறான். அவன் கிடக்குறான்டி, அவனுக்கு என்ன தெரியும்? அவனை கஷ்டப்பட்டு படிக்க வச்சது நானே, அதுக்காக நீயும் உழைச்சிருக்க. நாளை பின்ன நல்ல வீட்டுல அவனுக்கு பொண்ணு பார்த்து கொடுத்தா தானே இவனுக்கு எதனால அவங்க கூட வந்து நிப்பாங்க. அதுவும் இல்லாம இதை விட கம்மியா வாங்கினா இவன் கூட வேலை பார்க்கறவங்களே இவனை மதிக்க மாட்டாங்கடி. சின்ன சின்ன வேலை பார்க்கறவங்களே எவ்வளவு வரதட்சணை வாங்குறாங்க. இவ்வளவு பெரிய பேங்க் மேனேஜர் இருந்துட்டு நீ ஏன்டா இதை பத்தி யோசிக்கிற? எப்பா உங்க 2 பேரையும் சமாளிக்கிறதுக்குள்ள எனக்கு சரியா போகும். நீங்க என்னமும் பண்ணுங்க, நான் போயிட்டு வரேன். இப்படி பண்ணிட்டு இருங்க, எவனுமே பொண்ணு தர மாட்டான் பாருங்க. இந்த பொண்ணு இல்லைன்னா ஊர் உலகத்துல வேற பொண்ணா இல்ல? அக்கா உனக்கு எப்படி ஜாம் ஜாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் பாருடா. 1000 பொண்ணு இருந்தாலும் அது என்னோட தேவதைக்கு ஈடாகுமா? வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை.